தமிழன் பார்த்திபன் என்னும் நான். சேலம் மொபைல் ஷாப் ஓனரில் இருந்து அமைச்சரான தமிழன் பார்த்திபனின் முழு பின்னணி என்ன? என்னோட நண்பன் ஒரு நாள் பெரிய இடத்துக்கு போவார்னு விஜய் நம்பிய மனிதர் இவர்தானா? பணக்காரர்கள் கோடிக்கடியாக கொட்டுகிறேன் என்று சொல்லும் போதும் என் கழக தலைவரும் தளபதி அவர்களும் என்னை மாவட்ட செயலராக்கினார். தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் கையிலே ஆகாசம் கொண்டு சேலத்துல சாதாரண மொபைல் எலக்ட்ரானிக் கடையை நடத்தி வந்தவர் இன்னைக்கு தமிழக அரசியல்ல பரவலா பேசக்கூடிய அமைச்சரா இருக்கக்கூடியவர் தான் தமிழன் பார்த்திபன். ஆனா இவருடைய அரசியல் பயணத்தை விட அதிகமா பேசப்படுறது என்ன தெரியுமா? நடிகரும் இப்ப சிஎம்ஆ இருக்கக்கூடிய விஜய் அவரோட இருக்கக்கூடிய 33 வருட நட்பு தான். முதலமைச்சரான விஜய் பார்த்தீங்கன்னா சினிமா காலத்துல முழுமையா வளராத காலத்துல இருந்தே தமிழன் பார்த்திபன் அவரோட பழகி வந்ததா சொல்லப்படுது. பள்ளி இளமை காலத்துல தொடங்கிய அந்த நட்பு போக போக குடும்ப நட்பாவே மாறி இருக்கு. முதலமைச்சர் விஜய் தமிழ் சினிமாவில ஒரு உயரத்துக்கு போயிருந்தாலுமே அவரை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள்ல பார்த்திபன் அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்துட்டே தாங்க இருந்திருக்கு. விஜய் ரசிகர் மன்ற காலத்துல இருந்தே சேலம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ரசிகர் வட்டத்தை அமைதியா கட்டமைத்ததுல பார்த்திபன் அவருக்கு முக்கிய பங்கு வகித்ததா சொல்லப்படுது. பெரிய நிகழ்ச்சிகள், ரசிகர் சந்திப்புகள், நலத்திட்ட உதவிகள், ரத்த தான முகாம்கள்னு சமூக பணிகள்ல பின்னணியில இருந்த முகமாவும் பார்க்கப்பட்டிருக்காரு. விஜய் அவரோட இருக்கக்கூடிய இந்த நெருக்கமான மனிதர் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல்ல சேலம் தெற்கு தொகுதியில வேட்பாளரா போட்டியிட்டாரு. அதுல 33,369 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று பலரையுமே நிகழ்ச்சி அடைய வச்சாங்க. அது மட்டும் இல்லாம முதல்வர் விஜயோட சேர்ந்தே 15க்கும் மேற்பட்ட படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்லயுமே நடிச்சிருக்காராமா. தமிழன் பார்த்திபன் கோட் படத்துல கூட டிராபிக் எஸ்ஐயா நடிச்சிருப்பாரு. மொபைல் கடை ஓனர் அப்படிங்கிற அடையாளத்துல இருந்து அமைச்சர் அப்படிங்கிற ஒரு உயரத்துக்கு போன இவருடைய பயணம் இன்னைக்கு டிவிகே உடைய முக்கிய அரசியல் கதைகள்ல ஒன்றாவே மாறி இருக்கு. விஜயுடைய ரசிகரா மட்டும் இல்லாம அவருடைய நம்பிக்கைக்குரிய நண்பரா 33 வருடங்கள் நின்ற மனிதர் தான் தமிழன் பார்த்திபன். இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த செய்திகளை வழங்கியோர் GD ஹாலிடேஸ், மெட்வி ஹாஸ்பிட்டல்ஸ், காத்திபுரம், கோயம்புத்தூர் 200 ஏக்கர்ஸ் டவுன்ஷிப்.